மதமே இல்லப்பா என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப இங்க நான் அன்னதானம் பண்றதுனால நான் இந்து அப்படின்னா, நான் வெள்ளிக்கிழமை ட்ரிப்ளிகன் தர்கால பிரியாணி கொடுக்குறேன், அப்ப நான் முஸ்லீமா? டியூஸ்டே அந்தோனியார் கோயிலுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இருக்கிற ஏழைக்கலாம், அப்ப நான் கிறிஸ்தவன். அந்த கோயிலுக்கு போனா நான் கிறிஸ்தவன், இங்க வந்தா நான் இந்து. ட்ரிப்ளிகன் தர்காவுக்கு போனா நான் முஸ்லீம். நான் மனுஷனா போறேன். கபாலீஸ்வரர் கோயில்ல அன்னதானம் பண்ண, அதுக்கு ஒருத்தர் இவர் தாய் மதத்துக்கு மாறிவிட்டார். அடே, அன்னதானத்திலே மதம் இருக்கா? எனக்கு புரியலையே. நான் ஆபீஸ்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் மத்தியானம். அது என்ன மதம்? அங்க ஏதாவது கோயில் இருக்கா? பசிக்கு போடுறேன், பசிக்கு சாப்பிட்றவங்க என்ன மதம்னு கேட்டா போடுறேன். இதெல்லாம் சில்லி விஷயங்கள், சில்லற விஷயம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த சில்லற விஷயத்தெல்லாம் உட்கார்ந்து அந்த பேசிட்டு இருக்கு சாயந்தரம். இந்த சில்லறைக்கு பேசுறதையே அவங்க நல்லா பெருசா சொன்னாங்க. அப்ப பெரிய விஷயத்த பேசினா என்ன ஆவாங்க? என்னைக்காவது அவருடைய பேச்சிலேயோ அதுலயோ இதுலயோ நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அவர் சொன்னதில்ல, மற்றவங்க சொன்னாங்க. எச் ராஜா போன்றவர்கள் இவரு ஜோசப் விஜய் கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னார். அப்ப இவர் சொன்னார். அப்ப கூட சொல்லல, ஒரு லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு லெட்டர் பேட் ரிலீஸ் பண்ணார். ஆமா, நான் கிறிஸ்தவன், என்ன போச்சு? ஆனா கிறிஸ்தவனா நான் பொதுமக்கள்கிட்ட எந்த மதத்தை சார்ந்தவன் வாழல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அவருடைய கொள்கை என்னன்னு கேட்கிறாங்க. இதுலயே சொல்லிட்டாருடா, ஒரு வார்த்தையில சொல்லிட்டார்.